நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளா வீட்லயே எப்படி ஒரு பீஸா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். 250 கிராம் பன்னீரை கியூப்ஸா நறுக்கிக்கிறேன். இந்த பன்னீரை ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்மளோட பிளாக் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வழக்கமா சேர்க்கிற உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ ஜூஸ் ஒரு 1/2 பழத்துலேருந்து 3/4 பழம் அளவுக்கு ஜூஸ் சேர்த்துக்கிட்டு, அது கூடவே சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்குங்க. கசூரி மேத்தியை இப்படி கையில எடுத்து உள்ளங்கையில தேய்ச்சி நல்லா பொடியா சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை நம்ம கியூப்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸையும் போட்டு நல்ல ஒரு மேரினேஷனுக்கு ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அப்பதான் மசாலா நல்லாவே பன்னீர்ல நல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகின பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் பீசஸை நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தவா தந்தூரி பன்னீர் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பீஸாக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பீஸா பேனில் நான் இப்போ வந்து பீஸா பேஸை எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ்க்காகவே ஃபஸ்ட்டு சீஸும் நான் லோட் பண்ணி வச்சுட்டேன். சீஸ் ஸ்லைசஸை போட்ட பிறகு நம்ம பீஸா பாஸ்டா சாஸ் வந்து கடைகளில் கிடைக்கும். அதை வந்து ரெடிமேடாக சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம பீஸா பேஸ் தயாரிக்கிற வீடியோவும் நான் தனியாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்குங்க தேவைப்படுறவங்க. அப்படி பண்ண பிறகு நம்ம வெங்காய துண்டுகள் இந்த மாதிரி கியூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அது கூடவே குடமிளகாவும் நறுக்கி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளையும் ரெடி பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு அதிகப்படியாக சீஸ் நிறைய போட்டுக்கிட்டு அது கூடவே அரிகோனோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு ப்ரீஹீட்டட் பண்ணின 180 டிகிரி செல்சியஸில் இருக்கிற ஓவனில் ஒரு 6 to 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் பீஸா ரெடி ஆகிடுங்க. பன்னீர் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பீஸாவை 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சு அசத்திடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.